மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க போகும் முதலாவது விடயம் என்னவென்றால், பூலோக அரசியலில், அதாவது உலக நாடுகளுக்கு இடையிலான இடம்பெறும் அரசியல் தொகுப்புகளின் ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு அவ்வப்போது இடம்பெறுகின்ற சம்பவங்களை நமது ஃபேஸ்புக் வாயினூடாக உங்களுக்கு தருவதற்காக அநேகமான நேர்களின் ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவை இடுவதற்காக நான் இன்று முதல் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள். தொடர்ச்சியாக பைர் ஸ்கூல் என்ற முகநூல் பக்கத்தை ஃபாலோ செய்து இணைந்திருங்கள். இந்த போர் சம்பந்தமான முக்கியமான கருத்துக்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால், இந்த போர் வந்து நாங்களாக தொடுக்கல, இதை தொடுக்க சொன்னது வந்து 3 அரபு நாடுகள் தான் தொடுக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போர் செய்கிறதுக்கான செலவுகளை நாங்களே தரோம்னு சொல்லி எங்களுக்கு 2 ட்ரில்லியன், ஒவ்வொரு நாடும் சேர்ந்து 2 ட்ரில்லியன், மொத்தமாக 6 ட்ரில்லியன் டாலர்களை வந்து இந்த போர் செலவுக்காக ஈரானோட யுத்தம் செய்ய சொல்லி இந்த ஒரு அரபு நாடுகள் எங்களுக்கு தந்திருக்கி அதன் மூலமாகத்தான் இந்த போரை நாங்கள் தெரிவு செய்தோம் போது ட்ரம்ப் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க உண்மையை சொன்னாங்களா பொய்யை சொன்னாங்களா, அதுக்கு உள்ள விடயங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்பப்போ வர தகவல்களை வச்சு தான் நம்ம எங்களுக்கு இந்த காணொலியில் சரி பார்த்து உண்மையான தகவலை மாத்திரம்தான் இந்த நம்மளோட பதிவில் வழங்க இருக்கோம். பஹ்ரைன் நாடு தெரிவிச்சிருக்காங்க, ஈரான் நாட்டினுடைய படையெடுப்பை நாங்கள் தடுக்க தயாராக இருக்கிறோம் என்ற அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. பஹ்ரைன் நாடு சொல்லிச்சா இல்லை பஹ்ரைன் நாட்டை சொல்லி அவங்க சொன்னாங்களா என்ற விடயம் ரகசியமான விடயமாக தான் இருக்கி. அந்த அளவுக்கு அவங்க ஈரானோட போர் செய்யக்கூடிய ஒரு வல்லமை இருக்குமா என்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கி. இருந்த போதிலும் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த படையெடுப்பு காரணமாக நாங்கள் அந்த போருக்கு நாங்கள் தயார் என்ற விடயத்தை பஹ்ரைன் நாடு அறிவிச்சிருக்கின்றது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த போரில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற யுரேனியத்தை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி நீங்கள் ஒப்படைக்கலைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், B-2 பாம்பர் அவங்களோட விமானம் இருக்குது. B-2 பாம்பர் தான் ஒரு பயங்கரமான ஒரு விமானமாகத்தான் சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுகிறது. அதே மாதிரி நாமளும் அதை தான் சொல்ல வேணும். தனத்துவம் வந்து கடுமையான ஒரு அவரது துணியில் எச்சரிக்கை வந்து செஞ்சிருக்காரு. எச்சரிக்கை மட்டும் இல்லாமல் இந்த போர் ஈரானிய மக்களுக்கு சொல்லியிருக்காரு, இந்த போர் வந்து இறுதிப் போராகத்தான் இருக்கும் என்ற விடயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போது அவருடைய சோசியல் தளத்தில் சொல்லியிருக்கார். UAEக்கும் இடையிலான 40 கிலோமீட்டர் மைல் தூரத்தில் தான் இந்த தீவு இருக்குது. இதை அடுத்து 2 தீவு இருக்குது. இந்த தீவை வந்து கைப்பற்ற போகிறதாக அவங்க தற்போது அறிவிச்சிருக்காங்க. கைப்பற்றுவாங்களா இல்லையான்றது போர் நடந்த பிற்பாடு தான் விளங்கும். இருந்தாலும் நாங்கள் அதை கைப்பற்றுவோம்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த போரில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், போரில் இந்த தீவை அமெரிக்கா நிச்சயமாக கைப்பற்றுமானால், இந்த போரில் அவங்க கைப்பற்றி விட்டோம்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அறிவிக்க கொடுத்தாங்கன்னு சொன்னால், இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றதாக தீர்மானிக்கப்படும். அந்த போரை இவங்க ஈரான் தடுக்குமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த போர் வந்து ஈரானுக்கு வெற்றியாகத்தான் சொல்லப்படும் என்ற விடயமும் இன்றைய நாளில் பேசப்பட்ட விடயம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இவை கைப்பற்றுறதுக்காக முக்கியமாக அமெரிக்கா இராணுவ படையினர் 3000 படையினர் தற்போது ஈரானை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா பென்டகன் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் 3000 துருப்புக்களை கொண்டு இந்த தீவை கைப்பற்றுறதுக்காக ஒரு வலிமையான ஒரு இடத்துல வந்து கொண்டிருப்பதாகவும் கடல் வழியாக சொல்லப்படுகிறது. அது பார்த்தோம்னா இந்த 3000 படைப்பிரிவும் வந்து சாதாரணமான துருப்புக்கள் இல்லை. அவங்க வந்து தீவிரமான பயிற்சி பெற்ற ஒரு படையாகத்தான் சொல்லப்படுகிறது. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த தீவிரமான பயிற்சி பெற்ற ஒரு படையாக இந்த படை காணப்படுது என்றும் பென்டகன் தற்போது இந்த செய்தியை இன்றைய நாளில் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஈரான் வந்து பெரிய ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், கடலில் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கப்பலை தாக்கியிருக்காங்க. தாக்கி முற்றாக அழிக்கப்பட்டிருக்கு தகவலை ஈரான் IRGC அவங்க உறுதிப்படுத்தி இந்த காணொலியை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் நீங்கள் பார்க்கலாம் சோசியல் வலைத்தளங்களில் இது சம்மந்தமான இந்த இதில் தாக்கப்பட்டு தீப்பற்றி எறிவதையும்
காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் இன்றைய ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னச்சுன்னா, சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுக்கு இன்றைக்கு விஜயம் செஞ்சிருக்காரு உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி. அவங்க வந்து இன்றைக்கு சவுதி அரேபியாவை போய் சந்திக்கிறதுக்காக அங்கே இறங்கி இன்றைக்கு சந்திச்சிருக்காங்க. இதில் அவர் என்னென்ன உதவிகளை சவுதிக்காக செய்ய போகிறார் என்ற விஷயம் இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்த அப்டேட்டுகளில் தெரிய வரும். தெரிஞ்சால் அது சம்மந்தமாகவும் நாம் உங்களுக்கு வர பகிர்வுகளை நான் பகிர்ந்து கொள்வதற்காக தயாராக இருக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் ஒரு தகவலை பார்க்க வேண்டும். ஆயத்துல்லா அலி காமினி அவங்க கடைசியாக இருந்த தருணத்தில் ஒரு குர்ஆன் ஏதோ ஒரு கிதாப் ஒன்று அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் கடைசியாக அந்த சிசிடிவி காணொலியில் காட்டப்பட்ட காட்சியாக அந்த ஃபோட்டோவை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலில் வந்து பாதுகாப்பு அமைச்சர் அந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஏஎல் ஜமீர் அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த போரில் வந்து ஹிஸ்புல்லாவோட ஈரானோட சண்டை பிடிச்சி அதிகமான சேதம் ஏற்பட்டதாகவும் ஆட்கள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதையும் நாம் செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் இப்போ அப்டேட்டில் வெளிவந்த தகவலாக இருக்கின்றது. அதேபோல் இன்னொரு செய்தியை பார்த்தோம்னா, இன்றைய நாளில் வெளிவந்த செய்தி, ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுடைய 21 கவசமான டேங்கர்களை முற்றாக எரித்துள்ளதாக அவங்க இதில் தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த விடயம் சேர்ந்து மொத்தமாக ஒரு நிறைய சம்பவங்கள் இடம்பெற்று இருந்தது. அந்த ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு நான் இந்த காணொலியில் நான் முடிஞ்ச அளவு ஊர்ஜிதமான உண்மையான தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடு நிறைய பேர் தொலைபேசி ஊடாக அழைத்து இந்த அப்டேட்டுகளை எங்களுக்கு தாங்க என்று கேட்டதன் காரணமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் நம்ம சேனலோட நீங்கள் ஃபாலோ செய்து இணைந்திருங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உங்களோட ஆதரவுகளை தாங்க, உங்களோட கருத்துக்களை நமக்கு அந்த பின்னூட்டங்கள் நீங்கள் வழங்குங்க. தொடர்ந்து உங்களோட கருத்துக்களுக்கு எவ்வாறான காணொலிகளை வழங்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நான் தயாராக இருக்கின்றேன் கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.